Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி முடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச மண்ண சுவிட்ச் பார்த்துருப்பீங்க. வீட்டில் நம்ம இப்போ உபயோகப்படுத்த கையில் உள்ள நாத்தம்லாம் அதில் ஒட்டி அப்படியே படிஞ்சு போயிடும். இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, பேஸ்ட்டு தான். இந்த பேஸ்ட் வந்து மல்டி பர்பஸ், எல்லாத்தையுமே நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். வீட்டில் அந்த சிவத்தில் இருக்க பற்றில அதில் எச்சு பேரெல்லாம் பிள்ளைங்களாம் அது கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதை கூட நீங்கள் இந்த இது மெத்தட்லேயே க்ளீன் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எந்த பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கோல்கட்டை க்ளோஸ்அப்போடு நீங்கள் கோல்கட்டை இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை வந்து நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பழைய ப்ரெஷ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் எந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அதே ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி புதுசு போலவே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ அதை திரும்ப க்ளீன் பண்ணி எடுப்போம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் தேய்க்கிறேன். இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், அதோட அழுக்கலாம் அப்படியே நமக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரண்ட்டை கொஞ்சம் பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நான் வந்து பவர் ஆஃப் பண்ணல. நீங்கள் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடுக்கெலாம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவே நம்ம சைடில் உள்ள எல்லாத்தையுமே தேய்ச்சி நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாகவே வந்துடும். 1க்கு 2 தடவை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சுவிட்ச் போர்டு வந்து புதுசாக எப்படி வாங்கினீங்களோ அதே மெத்தட்லேயே நம்ம ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். சோத்தில் பாருங்கள், சோத்துலேயும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது கூட நமக்கு இப்போ அந்த இதில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சைடில் இருக்குது. திரும்ப நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சுத்தமாக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், அப்படியே பல புலண்டு இப்போ மின்ன ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.